ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவை வச்சு ஒரு கார உருண்டை செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருள் ரவை மட்டும்தாங்க. ஒரே ஒரு பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போறோம். வாங்க காய்ஸ் பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில வந்து தண்ணி விட்டு அதுல லைட்டா உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்குங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு கிளாஸ் ரவை தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் எதுக்கு எண்ணெய் விட சொல்றேன்னா, ஒட்டாம உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். ரவை வெந்ததுக்கு அப்புறமா நீங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரவை போட்டு கிண்டி செய்யலாம். பிள்ளைங்க ஈவினிங் நேரத்துல ஸ்கூல் விட்டு வந்த உடனே நீங்க வந்து ஈஸியான மெத்தட்ல செஞ்சு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் இல்லாத நேரத்துல ரவை வச்சு நம்ம சின்னதா ஒரு ரெசிபி பண்ணி தரலாம். பிள்ளைங்களுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரமாக தான் காய்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரத்தை தூவி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ரவையெல்லாம் போட்டாச்சு. ரவை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா அது உருண்டையாக ஆகிடும். நம்ம வந்து உருண்டை பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி இழுத்தோடனே கெட்டியமாக ஆகிடும். அது கெட்டியமாக ஆனோடனே கொஞ்சம் ஒரு 2 நிமிட்ஸ் வந்து நம்ம அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியமாகும். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டியமாகி இப்போ நான் ஆற விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக கையில் எண்ணெயை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்குங்க. பெரிய பெரிய உருண்டை வேணாம். ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்ப உள்ளே வந்து சீக்கிரமாக வேகாது. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸாக நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எல்லா உருண்டையும் போட்டாச்சு. நல்லா இது வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வந்து முதல்ல வந்து அது பொரிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்து வெந்துச்சுன்னா உள்ளே எல்லாமே இல்லைன்னா அப்புறம் உள்ளே வந்து அப்படியே ரவையாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு முறுமுறுப்பாகவே இருக்காது. அதனால் சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நீங்கள் போட்டு மெதுவாக நீங்கள் அதை கிண்டி விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு இதில் வந்து மிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் அழுத்திடுங்க. மறக்காம லைக் போடுங்க. உப்பு போட்டு மிளகா போட்டு நல்லா குலுக்கி விட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஈவினிங் நேரத்தில் செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி. பாய் காய்ஸ்.